எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு பப்ளிக் பப்ளிக்ன்ற வார்த்தை வந்தது. ஆமா, அடுத்த வருஷம் பப்ளிக் எழுத போறீங்க. எப்படி டேட்ட மாத்தணும்னா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான ஆனுவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். பப்ளிக்ன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. மேல கார்னர்ல பாருங்க டைம் எவ்வளோ குடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பப்ளிக்கு சமம் தான் நீங்க. அவங்களுக்கும் 3 ஹவர்ஸ், உங்களுக்கும் 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டுடைய காமன் எக்ஸாமினேஷன்ஸ் ஓகேங்களா? ஆனுவல் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர் வந்து கேட்கப்பட்டது. பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ் மீடியத்துக்கும் இருக்கு. தமிழ் மீடியம் தனியா நான் அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை மார்க்? 14 மார்க். 14 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டோ அதை வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா போதுமானது. அடுத்தது பார்ட் 2ல ஓகேங்களா, என்ட்ரா கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நோட் குறிப்பு வரைக. கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஸ்டின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 13 கொஸ்டின். அந்த 13 கொஸ்டினில் 10 கொஸ்டின் வந்து நம்ம கம்பல்சரி வந்து எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் லாஸ்ட் 2 மார்க் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 16th 17th 18th 19 20 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத கேட்க முடிவதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 16th வந்து பாருங்கள், அட்டெம்ப்ட் எ நோட் ஆன் ஏ மார்க்கெட் மெஷிக்கர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மாஸ்கர் வந்து கேட்டிருக்காங்க, சாரி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 17th வந்து பாருங்கள், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் இம்பேக்ட் ரெனிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 18வது, ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் ஆஸ் எ சோர்சஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் தி ஸ்டடி சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லி. ஸ்டடி ஆஃப் சங்கம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதோட ஏஜ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 19th வந்து பாருங்கள், வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிளாக் டெத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21, வாட் இஸ் த டேர்ம் பை டெவஸ்ட்ரி மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22, மென்ஷன் த லாயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23, லிஸ்ட் அவுட் எனி 3 ரோட் சேஃப்டி ரூல்ஸ். எதனா வந்து ஓனாக எழுதலாங்க. டெஃபினிஷன் ஃபோக்ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோக்ஸோனா ஒன்றுமே இல்லை, ஓகேங்களா? என்னன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 25, வாட் இஸ் ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 26, என்லிஸ்ட் த ரீசன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. 27, வாட் இஸ் மீன்ட் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, வாட் ஆர் த 3 செக்டர்ஸ் ஆஃப் ஆன் எக்கனாமி அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க சில குட்டீஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்ட் 3 வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட் 3ல வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இன் ஏ டீட்டெயில், ஆன்சர் எனி 10 ஒன்லி. அடா பாவீங்களா, வச்சாங்களா? அப்போ டைம் ரொம்ப பத்தாதுப்பா, 1 மணி நேரமே பத்தாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 29ல் தொடங்கி 42 வரைக்கும் முடியுது. ஓகேங்களா? 10 எழுத சொல்லியிருக்காங்க. 3 எதுனா வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து விட்டுறலாம். அதில் 29 வந்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. 13th வந்து பாருங்கள், இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு தேர் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதே கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. 31, சோலா பீரியட் வாஸ் என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 32, ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ரெஞ்சு டு த ரிவால்யூவேஷன் ஆஃப் 1789 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 33, எக்ஸ்பிளைன் த மேஜர் யூசஸ் ஆஃப் ஜிபிஎஸ், எக்ஸ்பிளைன் அபவுட் எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 34 வந்து பாருங்கள், என்னென்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? வெதர் அண்ட் கிளைமேட்டு, ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸு, ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக், கிவ் ரீசன். 3த்துக்கும் சேர்த்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக வந்து 35, எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வந்து அல்கன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 1 2 3 4 5 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 36, 37, எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ்
இன்வால்வ்ட் இன் ரோடு ஆக்சிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க. 38 டிஸ்கஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 39 டிஸ்கிரைப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 40 கிவ் எ நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 41 எக்ஸ்பிளைன் ஹவு மெனி இஸ் டிரான்சாக்டட் இன் த டிஜிட்டல் வேர்ல்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 42 மார்க் ஆன் த மேப் ஆஃப் சவுத் இந்தியா காஞ்சி பாண்டியாஸ் ரூல்டு ஏரியா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சி வந்து கேட்டிருக்காங்க. வாஞ்சி, காஞ்சி, மதுரை, சென்னை. ஓகேங்களா. 5 மார்க் கம்பல்சரி. 42 இதுதான். ஓகேங்களா. இது முடிச்சிட்டிங்கன்னா பார்ட் 4. 43ல் 2, 44ல் 2, ரெண்டுத்தில் 1 43ல் 1 எழுதணும், 44ல் எதனா 1 எழுதணும். எழுதுனீங்கன்னா 16 மார்க்கு. 43ல் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வேர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிவால்யூவேஷன் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹமுராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னும் இம்பேக்ட் ஆஃப் கிரெடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 43ல் ஏல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் இங்கிலாந்து இன் இந்தியா ஃபுல்லாக எழுதுனா அது எழுதலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற 2 இடத்துல எதனா 2மே எழுதலாம். 4 மார்க்ஸ். ஓகேங்களா. மேலே இருக்கிறது எதுனா 8 மார்க்ஸ். அடுத்தது மேப் வந்து பாருங்கள். மேப் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேர்ல்டு மேப்பு அகெயின் வேர்ல்டு மேப் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 44ல் வந்து பாருங்கள் இந்துஸ் வெல்லவே சிவிலைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா, சைனா, இட்டாலி. ஃபர்ஸ்ட் வீக் கொஷின் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க இல்லையா. வாட் மெடிக்கல் மிராக்கல். வாஸ்கோட காமா சி ரூட் இந்தியா. ஓகேங்களா. கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்டு இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ரிங் ஆஃப் ஃபயரு, ஹிமாலயா ரேஞ்சு, எனி ஒன் ஹாட் டெசர்ட்டு, வெப்பமண்டலம், அப்புறம் எனி ஒன் டெல்டா. வாவ். திருவாரூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் எழுதுங்க எதனா ஒன்று. இங்கிலாந்து, இந்தியன் ஓஷன், வாவ், இந்திய பெருங்கடல். ஓகேங்களா. அடுத்தது ஜப்பான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா. 8 மார்க் கொஸ்டின் 2, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 10 எழுதணும், 1 மார்க் கொஸ்டின் 14 எழுதணும். அவ்வளோதான். சிம்பிள். தட்டி எறிஞ்சிடலாம். பாருங்கள் இப்படிலாம் இருந்தால் எப்படி உங்களுக்கு வீடியோ பேசி அப்லோட் பண்ண முடியும். ஒரே சவுண்டு நைஸாக இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 8 மினிட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்டுங்கப்பா. எல்லாருமே வந்து பார்க்கட்டும், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.